ஓகே. ஸோ நம்ம இப்போ 10th பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கிராமர் பார்ட், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ நார்மலாக ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். கரெக்டாக? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து சப்ஜெக்ட் ஐ, ஆப்ஜெக்ட் வந்து த ப்ராப்ளம். ஸோ பாசிவ் வாய்ஸ் நான் எழுதுகிறப்போ என்ன பண்ணுவேன்? த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக மாற்றி எழுதுவேன். கரெக்டாக? ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருவீங்கன்னா ஆம் ஆர் இல்லையஸ் போட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். ஓகேவா? அதாவது நான் இப்போ சப்ஜெக்ட் த ப்ராப்ளம் எழுதிட்டேன். த ப்ராப்ளம் வந்து சிங்குலராக இல்லை ப்ளூரலாக? சிங்குலர். ஸோ அதனால் இங்கே நம்ம எஸ் போட்டுக்கிறோம். வேர்ப் வந்து இங்கே சால்வ். கரெக்டாக? ஸோ அதோட தேர்ட் ஃபார்ம் சால்வ்ட் பை மீ. ஓகே? ஸோ சிம்பிள். சப்போஸ் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஆர் போடுவோம். அவ்வளோதான் விஷயம். ஓகே? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், வி சிங் ஃபோக் சாங்ஸ். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணுறேன்? ஃபோக் சாங்ஸ்னு போடுறேன். கரெக்டாக? சாங்ஸ். ஸோ இங்கே ப்ளூரல். அப்போது ஆர் போடணும். சிங்கோட தேர்ட் ஃபார்ம் சங் பை வி பிகம் எஸ். ஓகே? ஸோ இந்த இடத்துல இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் ஹேஸ் இல்லை ஹாவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றக்கூடிய சென்டென்ஸ் என்னவா மாற்றணும் அப்படின்னா ஹேஸ் பீன் இல்லை ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்போ தே ஹாவ் ட்ரங்க் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறிடுச்சு டீ. பட் இங்கே பாருங்கள் ஹேஸ் பீன் போட்டிருக்காங்க. ட்ரங்க் பை தம் இதெல்லாம் ஓகே. ஹாவ் இருந்துச்சு, அப்போ நம்ம ஹாவ் பீன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. நீங்கள் இப்போ சப்ஜெக்டாக இங்கே என்ன வருது அது சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேஸ் பீன் போடணும், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹேவ் பீன் போடணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் ஐஎன்ஜி வச்சு வந்துச்சுன்னா இது ஆர் பிளேயின்னு இருக்குது, அப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு அர்த்தம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி வச்சு வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பீயிங் சேர்க்கணும். அவ்வளோதான். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட்டுன்னு இருக்குது. ஐஎன்ஜி வந்து எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கணும்? பீயிங் சேர்க்கணும். இது ஃபுல் கண்டிஷன் பார்த்தா ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜின்னு இருந்துச்சுன்னா ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3 V3ன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல. இது சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஐஎன்ஜி இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்துச்சு. ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா பீயிங் வரணும், வேர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். இப்போ இந்த இடத்துல கிரிக்கெட் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக வரும் இல்லையா? ஸோ கிரிக்கெட் சிங்குலர். ஸோ அதனால் இஸ் போட்டிருக்கேன், பீயிங் சேர்த்துட்டேன். இங்கே பிளேயிங்னு இருந்தது, நான் தேர்ட் ஃபார்மில் பிளேடுன்னு மாற்றிட்டேன். பை தே பிகம் தெம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு. பாஸ்ட் டென்ஸ் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் இப்போ ரிவீல்டு பாஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? வாஸ் இல்லை வேர் சேர்க்கணும். அவ்வளோதான். இது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் த சீக்ரெட் அப்படின்னு போட்டேன். சீக்ரெட் வந்து சிங்குலர், அதனால் நான் வாஸ் போட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் அதுலேயும் இருக்கும். ஸோ ரிவீல்டு பை தே பிகம் தெம். இதில் எப்படி இருந்தாலும் சரி ஐஎன்ஜின்னு இருக்கா, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி ஐஎன்ஜின்னு இருந்துச்சுன்னா அது பீயிங்னு மாறும். இங்கே வாஸ் வேர் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், த தீவ்ஸ் வாஸ் டிவைடிங் த ஜுவல்ஸ்ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? இந்த சைடு மாற்றுறப்போ த ஜுவல்ஸ் வரும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ த ஜுவல்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஜுவல்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால் நான் வேர் சேர்த்துருக்கேன். பீயிங் போட்டாச்சு. டிவைட் அதோட தேர்ட் ஃபார்ம் டிவைடட் பை த தீவ்ஸ். அவ்வளோதான். ஹேடுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேட் பீன் போடணும். இன்னும் சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்டில். ஸோ ஹேட் இருந்துச்சுன்னா ஹேட் பீன் தான் வரும். ஸோ இங்கே டாக்குமெண்ட்ஸுங்கிறது சப்ஜெக்டாக மாறப்போ தி டாக்குமெண்ட்ஸ் ஹேட் பீன் டிஸ்ட்ராய்ட் பை ஹிம். இது ஆக்சுவலாக மெட்டீரியல் வந்து ஸ்கூல் டைமில் இருந்தது, அதனால தான் நிறைய மிஸ்டேக் இருக்குது. சாரி ஃபார் தட். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வில் இல்லை ஷால் இருக்கா. இதில் வந்து சிம்பிள் வில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வில் பி இல்லை ஷால் பி போடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம 10th பப்ளிக்கான கொஸ்டின்ஸை செக் பண்ணலாம். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கா. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறுது. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் எஸ் இருக்குது. சரி இங்கே பாருங்கள் ஈடின்னு இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸு வாஸ் இல்லை வேர் போடணும். அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ப்ளூரல்ங்கிறதுனால வேர் போடுறேன். அதே அப்பாயிண்டட் வருது பை த மேனேஜர்.
That's all. First question. Second question. You are making a cake now. ing இருக்கா, ring, are making, present continuous. கேக் எழுதிட்டேன். கேக்குங்கிறது சிங்குலர், அதனால் எஸ் போட்டிருக்கேன். பீயிங்னு மாற்றிட்டேன். அதுதான் ஐஎன்ஜியில் இருந்துச்சுன்னா பீயிங் சேர்த்துக்கணும் இல்லையா, பீயிங் போட்டேன். மேக் அப்படிங்கிறதோட தேர்ட் ஃபார்ம் மேட் போட்டுட்டேன். பை யூ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நவ்வை வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டாக? என்ன விஷயம்னா இங்கே ஆர் இருக்குது, அப்போ இங்கேயும் ஆர் பீயிங் போட்டுருக்கூடாது. அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய சென்டென்ஸோட சப்ஜெக்ட் சிங்குலரா இல்லை ப்ளூரலாங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் அங்கே நம்ம எஸ் போடணுமா, ஆர் போடணுமா, இல்லை வாஸ் போடணுமா, இல்லை வேர் போடணுமாங்கிறத நம்ம செக் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட். தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். ஆக்சுவலாக இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். கரெக்டாக? ஸோ ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய கிராண்ட் மதர் வந்து ஃபஸ்ட்டில் போடுறாங்க. ஸோ மை கிராண்ட் மதர், இது ஆக்சுவலாக பாஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெயிண்டர்னு எடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக வருது, தட் போர்ட்ரேட்னு மாற்றிட்டோம். கரெக்டாக? ஃபோர்த் கொஸ்டின். மாலினி had bought a colourful hat for her daughter. ஸோ இந்த இடத்துல எ கலர்ஃபுல் ஹேட்டுங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்கா? ஸோ ஆன்சர் எழுதுகிறப்போ எ கலர்ஃபுல் ஹேட், இங்கே ஹேட் இருக்கா? ஹேட் இருந்துச்சுன்னா ஹேட் பீன் போட சொல்லியிருக்கேன்னா, ஸோ எ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் அப்படியே போட்டாச்சு. பை மாலினி, யாருக்காக? அந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் லாஸ்ட்டில் இருக்கும், அதை நம்ம லாஸ்ட்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் ஹர் டாட்டர். நெக்ஸ்ட்டு, தே ஹாவ் ஆஸ்க்ட் மீ டு பே த ஃபைன். ஓகேவா? ஸோ மீங்கிறது ஐ. ஹாவ் இருந்துச்சுன்னா ஹாவா ஹேஸான்னு செக் பண்ணிவிட்டு பீன் சேர்த்துக்கணும். கரெக்டாக? ஸோ ஐக்கு வந்து நம்ம ஹாவ் தான் போடணும். கரெக்ட்? ஸோ அதனால் ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன் பை தே பிகம்ஸ் தெம்மா மாதிரி இருக்குது. த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு த ப்ரெசன்ட். வேர் பீயிங் டேக்கன். ஸோ வேர் பீயிங்னா அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறப்போ த போலீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக வரும். போலீஸுங்கிறது சிங்குலர், அதனால் நான் அதை வாஸ்ன்னு எழுதிக்கிறேன். வாஸ். இப்போ ஆக்சுவலாக அது கண்டினியூஸுங்கிறதுனால வேர்ப் வந்து கண்டினியூஸில் தானே இருக்கணும். ஸோ அதனால் டேக் ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் டேக்கிங்னு போட்டாங்க. அப்புறம் த மிலிட்டன்ஸ் இந்த சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. லாஸ்ட் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் டு ப்ரெசன்ட் போட்டாச்சு. ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. மீ பிகம் ஐ. ஆக்சுவலாக அது சிம்பிள் ப்ரெசண்ட்டுங்கிறதுனால ஐ ஆம் போடுவோம். கரெக்டாக? ஸோ ஐ ஆம். வெக்ஸஸோட தேர்ட் ஃபார்ம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். ஸோ சிம்பிள். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ த ப்ராப்ளம் போட்டாச்சு. வில்லுங்கிறது வில் பீன் மாறும் இல்லையா? ஸோ வில் பி சால்வோட தேர்ட் ஃபார்ம் சால்வ்டு பை ரோசி. அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. த எனிமி ஹேஸ் இருந்தால் ஹேஸ் பீன் போடும். ஸோ எனிமி சிங்குலர், அதனால் ஹேஸ் பீனே போதும். ஸோ ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷண்ட்லி. ஆல் த கொஸ்டின்ஸ் ப்ளூரல் இருக்குது. இங்கே ஆன்சர்ட் இருக்குது, அப்போனா பாஸ்ட். கரெக்டாக? வாஸ் இல்லை வேர் போடணும். சின்ஸ் ஆல் த கொஸ்டின்ஸுங்கிறதுனால நான் வேர் போட்டுக்கிறேன். ஆன்சர்ட் பேஷண்ட்லி பை த சேல்ஸ்மேன். சூப்பரில். இன்னும் புக்கில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். எப்போவுமே கிராமர் பார்ட் வந்து புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்லாம் நீங்கள் ஒரு ப்ரோஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே நம்ம 14 1 மார்க்ஸில் வந்து மேக்ஸிமம் 13 கூட ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் தானே இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் எல்லா 1 மார்க்குமே வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ யூனிட் 7 வரைக்குமே நீங்கள் ஒரு ப்ரோஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபில்லப் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா போதும். சேம் கொஸ்டின் கூட கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் 1 மார்க் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். கஷ்டப்படுறது வந்து நம்ம சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான். கரெக்டாக? ஸோ அதையும் நீங்கள் ப்ரோஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிளாசரியில் வந்து சினானிம்ஸை நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஆன்டனிம்ஸும் அதுலேருந்து தான் கேட்பாங்க ஆன்டனிம்ஸும். ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம்.
நிறைய இருக்குது, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அவங்களெலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அதுலேருந்து அட்லீஸ்ட் 2ஆவது நமக்கு வரும்ல. ஓகே, இப்போ எஃப் பார்த்தோமா, அதில் ஜி இருக்கும்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் அந்த அட்வைஸு ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 2 இது இருக்கும் தனியாக. அட்வைஸ் ரெக்வஸ்ட் அது வந்து ஈஸி, புக்கில் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நான் இது சும்மா லைட்டாக சொல்கிறேன். ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். இந்த ரெக்வஸ்ட் பண்ணுறது எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ்னு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ளீஸை எடுத்துகிட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு போட்டுட்டு அங்கே என்ன கமாண்ட் இருக்கோ கால் ஹிம் அட் ஒன்ஸ் அது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். ஓகேவா? இது ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் போட்டிருந்தா ரெக்வஸ்ட் வரும். இதிலே வந்து கொஸ்டினில் வந்து நாட் சேர்ந்து வரும். இது இருக்கு பாருங்கள், ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டூன்னு போட்டுக்கணும். ஸோ அங்கே சொல்ல வரக்கூடிய மெயின் பாயிண்ட் என்ன, அது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ். இது ரெக்வஸ்ட்டோட எக்ஸாம்பிள். கரெக்டாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அது படிச்சிங்கன்னா தெரியும். அதில் புக்கில் வந்து ஒர்க் ஹார்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இப்போ இதில் பார்க்குறேன், இதோ இங்கே கோ ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங் இருக்கா. ஸோ இது வந்து அட்வைஸ். ஸோ எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், யூ ஆர் அட்வைஸ்டு டு, அந்த கொஸ்டினை அப்படியே எழுதுங்க, கோ ஃபார் அ ஜாக் இயர்லி இன் த மார்னிங். ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் இல்லை அட்வைஸ் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கிராஸ் த பிஸி ரோட் கேர்ஃபுல்லின்னு இருக்கா. ஸோ இதுவும் வந்து அட்வைஸ். அப்போது யூ ஆர் அட்வைஸ்டு டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ அட்வைஸ்லேயே நாட் வச்சு வருதான்னு செக் பண்ணுறேன். அட்வைஸில் நாட் வச்சு இல்லை. ஓகேவா? ஸோ நாட் இருந்தால் என்ன வரும், நாட் டூ சேர்த்துக்கணும், அவ்வளோதான். தோ இது இம்பார்ட்டன்ட். ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டின்னு இருக்குது. ஸோ ஹாவ் இருந்துச்சுன்னா ஹேஸ் பீன் போடுவோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்போவுமே ஆக்சுவலாக சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாவ் ஸ்டார்டிங்காக வர்றதுனால ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டின்னு எழுதிட்டாங்க. கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. நம்ம எப்போவுமே சென்ட்ரல் எழுதுவோமே, இது ஏன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆன்சர் இங்கே இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ சில கொஸ்டின் சில ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டின்ஸோட ஆன்சர்லாம் பார்த்தோம்னா ரூல்ஸில் சேராத மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம மற்ற ஆன்சரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து